புரட்சி புயல் அண்ணன் திருமாவளவனும் சரி வேலுமனும் சரி ரெண்டு பேருமே புரட்சி புயலுங்கிறதோட பேச்சு புயல். சட்டசபையில் பேசினா சும்மா டப்பாக டான்ஸ் ஆடுங்க. அண்ணன் வேலுமணி பேசினா அதிகமாக கேட்பேன். நான் அதுமாதிரி திருமாவளவன் எங்கே பேசினா கேட்பேன். என்ன காரணம், இந்த வேளாச்சி பாட்டியத்தை பற்றி தான் பேசணும். இந்த படம் பார்த்தா இரவு பறவை நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னத்தை எடுக்க போகிறாரு, ஒரு 4 வருஷமாக 3 வருஷமாக கஷ்டப்படுறாரு, இது எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடிகை என்னுடைய ஆஃபீஸுக்கு தனியாக வருவார். பார்ப்பேன் வாங்குறது படம் எப்படியானதோ 3 வருஷமாக அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி நிப்பாட்டுக்கார பாருங்க. கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், வெள்ளம் புயல் காற்று மழை என்னன்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போல பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம், சாப்பாட்டம் நான் தஞ்சாவூர் மாவட்டம், கொரடாச்சேரி, திருவாரூர். எனக்கு 5 வயசு 6 வயசுலாம் பார்த்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி ஏற்றிடுவாங்க, மழைன்னா கொடி ஏற்றிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமாக எடுத்துருக்காரு. எங்களுடைய சங்கத்தை சார்பாக நான் சொல்கிறேன், மனப்பூர்வமாக வேலைச்சு பண்ண பாராட்டுறேன். என்னன்னா ஒரு தைரியமாக யாரோட உதவி இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூரில் பணம் சொல்லி கூட போய் ஏமாற்றி கோயம்புத்தூரில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன். நினச்சாலே அவர் இது இருக்கணும் வேலை பண்ணி. ஆமாம், அதனால் பார்த்துங்க, இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. எல்லாருமே கைத்தட்டுங்க. ஏன்னா இவர் ஒரே மனிதன். நல்லா பாருங்க, நான் பேசணும் பேச மாட்டேன், சும்மா பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் பேசுவேன். இவர் வருவார் ஒவ்வொரு நாள் தனியே 7 மணி 8 மணி நின்று எப்படியாவது ஜெயிக்கிறார். இன்னைக்கு ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் 2 பேரும் கூட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுறாருன்னா இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு. காரணம் நல்லா இருக்கு படம். நீங்கள் நான் தான் சொல்ல படம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. என்ன காரணம்னா 1989 நினைக்கிறேன், இங்கே விடுதலை புலிங்க ஜக்ரேகல் மாத்தியாவை சுட்டு போனாங்க. நினைக்கிறேன் மாத்தியாங்கிறவங்க தான் ஜெகரை சுட்டு போனாங்க. அப்புறம் நான் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் இருக்கேன். அப்போ 4 மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு எங்கள் ஊர் கொரடாச்சேரி வழி அப்படி வேறு தான் போவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எமகால் உள்ள இதில் இன்ஜிலாம் திருட்டு போகிறாங்க. நான் 4 மணிக்கு எழுந்து பார்த்தா என்னடா அப்படி இவ்வளோ வேறு 6 அடிக்கு ஓரன்னு பார்த்தா எல்லாமே விடுதலை புலி ஓடினாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த விடுதலை புலிங்கிற ஒரு இருந்ததுனால்தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க இந்த அமைதிப்படணும் ஒன்று அனுப்பாமல் இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை புலி ஈழங்கிறது என்றைக்குமே அழிஞ்சிரு. காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படையை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் அப்படியே தத்துரமாக எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன். ஏன்னா அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ண. காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தனி மனிதனாக நின்று தெரிஞ்சிருக்காரு. இவரை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு.